இந்துக்களுடைய மலை, அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு சொந்தமான இடத்துல போய் மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதனால் எந்த முஸ்லீம்களுக்கு இடையூறாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக திமுக மாதிரி இருக்காது. திமுக திட்டமிட்டு செஞ்சுது, தாவேக்கா வேறு வழி இல்லாமல் செய்யுது. தனுஷ் அவர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அதற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஆர்எஸ்எஸ்ல பல தலைவர்களுக்கு தனுஷை பற்றி தெரியவே தெரியாது. அப்போ நீங்கள் கிறிஸ்தவத்தை பரப்புகின்றீர்கள். நீங்கள் இளைய தளபதி விஜய் அல்ல, ஜோசப் விஜய். இதை சொன்னது இந்து மக்கள் கட்சி. அறம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் திரு பாரதமாதா செந்தில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். திருப்பரங்குன்ற தீப வழக்கில் ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு இந்து மக்கள் அமைப்பாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையிலேயே ஒரு முறையான ஒரு தீர்ப்பு, தடை விதிக்க முடியாதுன்னு சொல்கிறத நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அறிவிப்பு, இந்த தீர்ப்பு, இது எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உண்மையாக இத்தனை ஆண்டு காலம் இந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று சொல்லி லட்சக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான முருக பக்தர்கள், இந்துக்கள் வேண்டி பிரார்த்தனை செய்து மலை உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்ற மலையை சுற்றி பல இடங்களில் நின்று அந்த இடத்துல மேலே தீபம் ஏற்றப்படுமா என்று காத்து கொண்டிருந்தார்கள் வணங்குவதற்கு. ஆனால் சார், முதல்ல தீபம் ஏற்றுவது என்பது மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்பட்டு விட்டால் அதை பார்த்து அந்த ஊரை சுற்றி உள்ளவர்கள் தீபம் ஏற்றுவார்கள். இதுதான் தீபம் ஏற்றுவதற்கு உண்டான ஒரு அடிப்படை வழக்கம். அப்போ மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தான் முறை. ஆனால் மலைக்கு அடிவாரத்திலிருந்து கொஞ்சம் உயரத்தில் போய் நான் தீபம் ஏற்றிட்டேன் அப்படின்னு இவ்வளோ ஆண்டுகளாக பல காரணங்களால் ஏற்றிருந்தாங்க. அப்போ மலை உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றுவாங்க. 150 வருடமாக இங்கே ஏற்றவே இல்லை தீபத்தூணில். இவங்க கோயில் நிர்வாகமே ஆகம விதிக்கு எதிராக தான் செயல்படுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார். 70 வருஷம் ஆச்சு. விஜய்ன்ற ஒரு கட்சி இல்லை, விஜய்ன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கலை, விஜய்ன்றவர் இது வரைக்கும் முதலமைச்சர் ஆகலை. அப்போ அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள் சார். கட்சி ஆரம்பிக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இது வரைக்கும் நடைமுறை இருந்தது சார். விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம்னு கட்சி இருந்ததா? அப்புறம் ஏன் புதுசாக தொடங்குனீங்க? எதுக்கு சார் தொடங்குனீங்க? இருக்கிற கட்சியே போதும்ல, இருக்கிற நடைமுறையே போதும்ல, இருக்கிற திமுக போதும், இருக்கிற அதிமுக போதும்ல சார். அப்படி இல்லை, புதுசுன்னு ஆதிங்க சார். உண்மையிலேயே அது ஏற்றுவதனால் என்ன பிரச்சனை? கோயிலுக்கு சொந்தமான மலை, அந்த மலைக்கு மேலே உச்சியில் ஏற்றுவது என்பது எல்லா கோயில்கள்லையும் மலை உச்சியில் ஏற்றுவாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி பல காரணங்களால், அன்றைக்கெல்லாம் நம்ம நாடு நம்ம கையில் இல்லை, ஆங்கிலேயர்கள் கையில் இருந்துச்சு. அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், அன்றைக்கு இருந்த நடைமுறை, அன்றைக்கு இருந்த மக்கள் அடக்குமுறையில் இருந்தாங்க. அதற்காக பல காரணங்களால் கீழே ஏற்றிருக்கலாம். இன்றைக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் இந்துக்களுடைய மலை, அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு சொந்தமான இடத்துல போய் மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதனால் எந்த முஸ்லீம்களுக்கு இடையூறாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மதவெறி கொடுத்தவர்களுக்கு இடையூறாக இருக்கும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அரசியலாக்கப்படுது. ஏன் பிரச்சனை வருதுன்ற? உள்ளூர் மக்களே ஒற்றுமையாக இருக்காங்க. ஏன் பிரச்சனை வருது? ஒரு இஸ்லாமியர் தர்கா வழிபாடு உடையவர் மலை உச்சியில தீபம் ஏற்றினால் அவர் மத நல்லிணக்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா? ஆதரிக்க தானே செய்யணும். இந்துக்களும் எங்களுடைய தொப்புள்குடி உறவுகள். அவங்க போய் அங்கே தீபம் ஏற்றுட்டோம். நாங்கள் இங்கே ரம்ஜான் மாதத்துலேயும் எங்களுடைய பக்ரீத் நாள்லையும் நாங்கள் இங்கே தர்காவில் போய் வழிபடுறோம் சார். அந்த மலைக்கு ஏறி போகிறாங்களே எங்கே, அந்த தர்காவுக்கு, அது எந்த மலையில் ஏறி போகிறாங்க? திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமான மலையில் தான், படிக்கட்டில் தான் ஏறி போகிறாங்க. அப்போ நாங்கள் அங்கே வரக்கூடாதுன்னு தடுக்க முடியுமா? தடுத்தா அது சரியாக இருக்குமா? அப்போ நாங்கள் மத சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். ஆனால் அவங்க அந்த இடத்துல தர்கா இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இன்னொரு குன்றில் தீபம் ஏற்றினா, கோயிலுக்கு சொந்தமான குன்றில் தீபம் ஏற்றினா அதை நாங்கள் எதிர்ப்போம். இதுவா மத நல்லிணக்கம்? இதுவா மத சகிப்புத்தன்மை? திமுகவினுடைய சதி. திமுக தான் தூண்டி விட்டுச்சு. எப்படி தெரியுங்களா? இந்து சமய அறநிலையத்துறை மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதற்கு நீதிபதி உத்தரவிடுறார், ஜி.ஆர். சுவாமிநாதன். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை அதை எதிர்த்து போகுது. எப்படி? வேலையே பயிர மேயிற கதையா? பாதுகாவலனே திருடுற கதையா? ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டால் நீ நடைமுறைப்படுத்திட்டு போங்க. நீங்கள் எதுக்கு எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறீங்க? இவர்கள் மேல்முறையீடு செய்கிறாங்க. யார்? இந்து சமய அறநிலையத்துறை. அதுக்கப்புறம் 20 நாள் கழித்து தான் தர்கா தரப்புலேருந்து மேல்முறையீடுக்கு வராங்க. அப்போ தர்கா தரப்பையும் தூண்டி விடுறாங்க, தர்கா தரப்பையும் பிரச்சனையை உருவாக்க வைக்கிறாங்க. அப்போ தர்கா தரப்பில் உண்மையிலேயே பிரச்சனை பண்ணாங்கன்னா அவர்கள் மத வெறியுடையவர்கள். இந்த விஷயத்தில் திமுக சதி செஞ்சதுன்னு சொன்னீங்க. இப்போ தாவேக அரசு இந்த விஷயத்தில் எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக திமுக மாதிரி இருக்காது. திமுக திட்டமிட்டு செஞ்சுது, தாவேக்கா வேறு வழி இல்லாமல் செய்யுது. என்னென்னா, திமுக திட்டமிட்டது என்னென்னா, இந்து இஸ்லாமியர்கள் பிரச்சனை வரணும், இஸ்லாமியர்கள் வாக்குகளை எல்லாம் நாம் எடுத்துக்கலாம், ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறதுனால அந்த திட்டத்தை தீட்டினாங்க.
ஆனால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு மேல்முறையீட்டில் இரண்டு நீதிபதிகள் தலைமையிலான அதுலேயும் உத்தரவும் பார்த்தீங்கன்னாக்க தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ணுறதுக்கான முயற்சிகளை திமுக எடுத்துச்சு. அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்போ ஆட்சிக்கு வந்த தாவேகாவும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல், ஏன்னா அது ஒருதலை பட்சமாக முடிவு எடுக்கக்கூடாது, நம்ம முடிவு எடுக்கக்கூடாது, நீதிமன்றம் பக்கம் தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் போயிருக்கதா தான் நான் பார்க்குறேன். திமுகவினுடைய இன்டென்ஷன் வேறு, தாவேகாவினுடைய டாக்டிக்ஸ் வேறு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, திமுக வந்து திட்டமிட்டு செஞ்சுது, தாவேகா வேறு வழி இல்லாமல் மேல்முறையீடு பண்ணியிருக்கு. அங்கே மேல்முறையீட்டில் தடை விதிக்கிறதுக்கு நாங்கள் மாட்டோம், ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதை வந்து நாங்கள் வந்து தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு தெரிந்து வரக்கூடிய காலங்களில் நல்ல தீர்ப்பு வரும். வரக்கூடிய கார்த்திகை மாதத்திலே தீபம் ஏற்றுவதற்கு, அதுவும் தீபம் ஏற்றுறதுன்னா கோயில் நிர்வாகிகள் தான் சார் மேலே ஏற்ற சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில். அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே இருக்கக்கூடிய 10 பேர் சொன்ன கோயில் நிர்வாகிகள், அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர்கள், அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மேலே போயிட்டு தீபம் ஏற்றிட்டு கீழே வர போகிறாங்க. அந்த உரிமை கூட கூடாதுன்னு சொன்னால் இது எப்படிங்க நியாயம்? இது இந்துக்களுக்கான அநியாயம் இல்லையா? இந்து கோயில் கோபுரத்தில், திருப்பரங்குன்றம் கோயில் கோபுரத்தில் கோயில் அர்ச்சகர்கள், கோயில் நிர்வாகிகள், அறநிலையத்துறை சார்ந்தவர்கள் மேலே போய் ஏற்றிட்டு ஒரு நாள் 10 நாள் இருக்கும், 10 நாளுக்கு அப்புறம் கீழே வர போகிறீங்க. ஏற்றிட்டு வரதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது? ஏன் முஸ்லீம்கள் இப்போ எதிர்க்கிறாங்க? அவங்க முஸ்லீம்கள் எதிர்க்கல, முஸ்லீம்களை எதிர்க்க வைக்கிறாங்க. முஸ்லீம்ன்ற பேரில் இருக்க SDPI, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி, அங்கே போனார் பாருங்கள் MP, நம்ம ராமநாதபுரம் MP, ரொம்ப அமைதி மார்க்கத்து, அமைதிக்கு பேர் போனவர், மேலே போய் உட்காந்து கறி சாப்பிட வச்சு பிரச்சனை தூண்டினவர். அப்போ இவர்கள் தாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம், முஸ்லீம்கள் காரணம் இல்லை. அதனால் இது இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது மேலே தீபம் ஏற்றப்பட வேண்டும், மேலே தர்கா வழிபாடு நடக்கும். இதுதான் மத நல்லிணக்கத்துக்கும் நல்லது, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கும் நல்லது அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்கார். இப்போ தனுஷ் வந்து அரசியல் என்ட்ரின்னு பல விஷயங்கள் பேசப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்கிறாரு, ஜெய்ஹிந்த்னு சொல்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது பாஜக தான் தனுஷை இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஐயா திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்? RSSனுடைய பிள்ளைகள் யார்? விஜய் அவர்களும் சீமான் அவர்களும், தாவேக்காவும் சீமான் அவர்களும் RSSன் பிள்ளைகள் சொன்னார். அதுக்கப்புறம் யார் அவர் கூட போய் முதல்ல கூட்டணிக்கு போனது? ஐயா திருமாவளவன் தான் போனார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதில் பார்த்தா நட்சத்திரம் இருக்குது. அதில் வந்து ஐயா ரஜினிகாந்த் அவர்களுடைய கொடியில் பார்த்தீங்கன்னா நீலம் இருந்துச்சு, இதில் சிவப்பு மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து ரஜினி அவர்களுடைய ஃபாலோவர்ஸும் அல்லது தமிழ்நாட்டில் வந்து மாற்று ஒரு அரசியல் சக்தியை உருவாக்குவதற்கும் RSS பாஜக முயற்சிக்குது. இது எத்தனை சொன்னாலும் சரி சார், இந்த தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் ஜனநாயக உரிமை இருக்குது. அவங்க வந்து அரசியல் கட்சி தைரியமாக வரத்துக்கு உரிமை இருக்குது. அப்போ விஜய் தான் எங்களை ஆரம்பிக்க வச்சதுக்கு RSS காரணம்னு சொல்லி பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ விஜய் வந்து ஆட்சிக்கு வந்து முதல்ல RSS எதிர்க்கிறாரு, BJP எதிர்க்கிறாரு. எங்களை எதிர்க்கிறவர் எதுக்குங்க நாங்கள் உருவாக்கணும்? அவர் திராவிடர் கழகத்தையும் தான் எதிர்க்கிறாரு. திராவிடர் கழக வீரமணி அவர்களை போய் வெளியவர் அவனுடைய சிலையில் போயிட்டு அவருடைய சமாதிக்கு போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணி வீரமணியை சந்திச்சாருங்க. போராட்டப்ப அவங்க வெளியே பாஜக அவர் சந்திச்சாரா? குவிக்கப்பட்டாங்க. பாஜக தலைவர்கள் அவர் சந்திச்சாரா? யோசிச்சு பாருங்க. அவர் எல்லா கட்சி தலைவர்களும் போய் சந்திச்சார், பாஜக தலைவர்களை போய் எங்கே சந்திச்சார்? அதனால் அவர் வந்து பாஜகவுக்கு நேர் எதிராக தான் இருக்கின்றார். தனுஷ் அவர்கள் அவர் முயற்சி செய்து அரசியல் ரீதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, அவர் கொடுக்குற தேசிய விருதுகள் இந்த அடிப்படையில் வச்சு பார்த்தா பாஜகவோட இன்னொரு முகம் அப்படின்னு சொல்லப்படுது. சார் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா எதுக்கும் மத்திய அரசாங்கம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறந்த திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கான விருதுகள் வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ சிவகார்த்திகேயன் கொடுத்துச்சு, சிவகார்த்திகேயனுக்கும் அவங்க வந்து வளப்படுறாங்கன்னு சொல்லுவீங்களா? அப்படி அல்ல. திரைப்படத்தை அதுக்குன்னு ஒரு தனி குழு இருக்காங்க. அந்த குழு என்ன பண்ணுன்னா திரைத்துறையில் திரைப்படங்கள் என்னென்ன துறை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன விருதுகள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க, அதை கொடுக்குறாங்க. அதனால் அது வந்து அதையும் இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் யாரை தனுஷ் இல்லாமல் வேறு ஒருத்தர் வந்து அவங்க முடிவு பண்ணால் கூட அவரையும் வந்து இவங்க வலிக்க பார்க்குறாங்க. மாதவன், உடனே மாதவன் வந்து அவர் ஒரு பிராமணர், அதனால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்படி எது பண்ணாலும் எது நடந்தாலும் அதுக்கு ஒரு பின்னூட்டு வச்சு பேசுறதுன்றது வந்து முறையில். தனுஷ் அவர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அதற்கும் RSSக்கும் சம்மந்தமே கிடையாது. RSSல பல தலைவர்களுக்கு தனுஷை பற்றி தெரியவே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை சீமான் அவர்கள் பேச்சை பார்த்துருப்பீங்க. விஜயை வந்து ஓவராக அடித்தது எல்லாரும் பார்த்துருப்பாங்க. என்ன சொல்கிறாருன்னா, நடிகருக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாது தருதலை கூட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இடைத்தேர்தல் வரைக்கும் நான் வெறி கொண்டு காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. திராவிட இயக்கங்கள் மேலே இருந்த ஒரு அடித்தல் அவருக்கு அப்படியே தாவேக பக்கம் திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கலாமா?
இல்லை, அதாவது மதிப்பிற்குரிய சீமான் அவர்கள் உண்மையிலேயே சொல்லப்போனாக்க தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கான போராட்டங்களையும் உணர்ச்சிபூர்வமான முன்னெடுப்புகளையும் சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அவருடைய கருத்து, நாங்கள் வந்து உண்மையிலே இந்து மக்கள் கட்சி சார்பிலே எங்கள் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நீண்ட நாட்களாக திரைத்துறையில் இருக்கும் பொழுது இளைய தளபதி விஜய் என்று சொல்லி கொண்டிருந்தீர்கள். ஆனால் அப்பொழுதே நாங்கள் பல வருடங்களுக்கு முன்னதாக இருந்து இந்து மக்கள் கட்சி ஜோசப் விஜய் அவர் வந்து சினிமா துறையிலே சிலுவையை வைத்துக்கொண்டு பிகில் என்கின்ற திரைப்படத்தில் எல்லாருக்கும் டிஷர்ட்டு சிலுவையை வச்சு என்ன பண்ணார், டிக்கெட்டு வாங்கக்கூடிய வரக்கூடியவர்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் கிறிஸ்தவத்தை பரப்புகின்றீர்கள், நீங்கள் இளைய தளபதி விஜய் அல்ல, ஜோசப் விஜய். இதை சொன்னது இந்து மக்கள் கட்சி. அர்ஜுன் சம்பத் அவர்கள் எங்கள் தலைவர் சொன்னார். அப்போ எங்களை என்ன சொன்னீங்கன்னா, இவங்க மதவாத கூட்டம், விஜய்க்கு மதசாயம் பூசுகிறாங்க, மத அடையாளத்தை பூசுகிறாங்க, இளைய தளபதி விஜய் ஜோசப் விஜய்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் சிலர். ஆனால் இன்றைக்கு எது நடந்தது என்று சொன்னால், அவர் ஜோசப் விஜய் என்று தான் பதவி பிரமாணம் ஏற்றிருக்கின்றார். ஜோசப் விஜய் என்று சொல்லித்தான் அடையாளப்படுத்துகின்றார். ஜோசப் விஜய் என்று சொல்லித்தான் எல்லா இடங்களிலும் பேனர்களின் மூலமாக வைக்கின்றார்கள். அப்போ நாங்கள் தான் உண்மையானவர்கள். எது இந்து மக்கள் கட்சி சொன்னது தான் அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் சில கூட்டங்கள் அன்னைக்கு இளைய தளபதி விஜய், இன்னைக்கு ஜோசப் விஜய்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறது தான் சீமான் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார். என்ன அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்கள் சொன்னார்களோ அதை இன்றைக்கு சீமான் அவர்கள் அவருடைய பாணியில் சொல்கிறார். அவர் பேர்லேயே விமர்சனங்கள்லாம் வந்துச்சு கடந்த காலம். ஆமாம், செபாஸ்டியன் சீமான், செபாஸ்டியன் என்று வைத்திருக்கின்றார்கள். சீமான் என்று அவருடைய பெயர் இருக்குது. அவரும் ஒரு கிறிஸ்தவர் என்பது தான் எங்களுடைய வாதமும் அதுதான். ஆனால் இன்றைக்கு அவர் முழுமையாக இந்து மதத்தினுடைய முழு அடையாளங்களோடவே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பயணிக்கின்றார். எந்த சிலுவையை மாட்டிக்கல, எந்த கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமாகவும் அவர் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு படிக்கு மேலே போய் சைவர்கள் அவர்கள் தான் தமிழர்கள்ன்ற அளவுக்கு ஒரு இடத்துல சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் சில எதிர்ப்புகள் வந்ததுனால இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள்லாம் தமிழர்கள்னு சொன்னதுக்கு எதிர்ப்பு வந்ததுனால இன்றைக்கி ஒரு ஸ்டான்ஸ் கொஞ்சம் மாற்றிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் குறித்து, முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து சீமான் அவர்கள் சொன்னது அவருடைய கருத்து. அந்த கருத்தை நாங்கள் பல வருடங்களாக சொல்லிகிட்டு இருக்கோம். அது இந்து மக்கள் கட்சி கருத்து. அதனால் சீமான் அவர்கள் கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கின்றது, அதில் உண்மையும் இருக்கின்றது. அதனால் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டனால எல்லாமே வந்து அவர் அந்த கிறிஸ்தவ அடையாளங்களோடு இருப்பதனால் அவருக்கு வந்து திருச்சி கிழக்கு, பெரம்பூர் தொகுதி இதில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய எண்ணிக்கையும் அங்கே தொகுதியில் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அவர் வந்து கோட் பண்ணி தான் சீமான் அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அதனால தான் நீங்கள் ஜாதியின் அடையாளத்தோடும் மதத்தின் அடையாளத்தோடும் தான் நீங்கள் தொகுதியை தேர்ந்தெடுத்தீங்க, அதனால் நீங்கள் எப்படி ஜாதி மதத்தை ஒழிப்பீங்கன்னு அவர் கேட்குறார். இது அவருடைய அனலைஸ். அதனால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். பல்வேறு அரசியல் கருத்துக்களை நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.